அவருடைய மகிமை பற்றி சொல்லுங்க. அவருடைய மகிமை வந்து ரொம்ப இரவல் உண்ணாமை, மற்ற உயிர்களை வந்து கொல்லாமை, இதில் வந்து கடும் முயற்சி.
நைட்டு 6 மணிக்கு மேலே சாப்பிடக்கூடாது, பூச்சிலாம் வரும். வெங்காயம், பூண்டு, கீரை, கிழங்கு அதெல்லாம் வந்து எதுவும் பூமிக்கடியில் விளையிற வஸ்து எதையும் சாப்பிடக்கூடாது. கொள்கைகள் வந்து ரொம்ப நிறைய. இந்த இரவு உண்ணாமை வந்து நிறைய பேர் 6 மணிக்கு இல்லை 7 மணிக்கு மேலே தண்ணி கூட குடிக்கிறது இல்லை, 2 வேளை தான் சாப்பிட்றது. அது மாதிரி நிறைய விரதம் இருக்கிறாங்க. 2 வேளைனா காலையில் 10 மணிக்கு ஒரு சாப்பாடு, பொழுதாட ஒன்று. அது நிறைய பேர் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அதை மாதிரி. இன்றைக்கி 6 மணிக்கு சாப்பிட்டுட்டு வாய் கொப்பிச்சுட்டு அதோட மறுநாளில் அடுத்த நாள் 3ஆவது நாள் காலையில் தான் பல்லு கூட செய்யக்கூடாது. அதை மாதிரி விரதம் பயங்கரமாக இருக்கும். எல்லாருமே இருப்போம், எல்லாருமே ஒரே விதமான விரதம் இருக்கும். விரதம் இருக்கும். இப்போ வர்றவங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு இப்போ எல்லாருமே நிறைய ஃபாலோ பண்ணுறாங்க. இது மாதிரி 5000 பேர் 10,000 பேர் வந்தாலும் அதில் வந்து வெங்காயம் பூண்டு எதுவுமே சமைக்கிறது இல்லை. சுத்த உணவு, சைவ உணவு. அதான் மகாவீர் ஜெயந்தி வந்து ஒரு நாள் போற்றப்பட்டு வருது. சித்திரை மாதம், அது ஏப்ரல் மாதம் அதை மாதிரி வரும். அது வந்து உலகமே கொண்டாடும் அதை வந்து சிறப்பாக. இப்போ வந்து மகாவீரர் ஆலயத்துக்கு வரும்போது என்னென்ன பூஜை பொருளை கொண்டு வரீங்க, எப்படி அந்த வழிபாட்டு முறையை சொல்லுங்கள். வழிபாட்டு முறை பூஜை பொருட்கள்லாம் அரிசி, லவங்கம், மஞ்சள் அரிசி, கந்தம், பாதாம், ஏலக்காய், தீபம் எல்லாம் வச்சு 8 வித அர்ச்சனை பண்ணுவோம். முதல்ல வந்து ஜலம், கந்தம், அஷிதம், புஷ்பம், தீபம், தூபம், பழம், அர்க்கியம் எல்லாம் வச்சு நல்லா சிறப்பாக 8 வித அர்ச்சனை பண்ணுவாங்க. இந்த கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் வந்து அந்த 8 விதமான பொருள் கொண்டு வந்து அர்ச்சனை பண்ணிட்டு போகணும். அதான் முறை, அதுதான் வழக்கம். பூஜை நாளில் எடுத்துகிட்டு வருவாங்க. மற்ற நாளில் வந்து கோவிலுக்கு வரும்போது விதானம், நாங்கள் சொல்கிறது வந்து விதானம். கோவிலுக்கு வரும்போது அரிசி, பச்சரிசி, லவங்கம் அதை எடுத்துன்னு வந்து வழிபடுவோம். கட்டாயம் கொண்டு வரணும், கொண்டு வந்து வழிபடுவோம். கோவிலுக்கு வந்து சும்மா வரக்கூடாது, அது மாதிரி எடுத்துன்னு வந்து வழிபடுவோம். நமஸ்தே 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 நமஸ்தே.
ஜெய் ஜினேந்திரா, ஜெய் ஜினேந்திரா, ஜெய் ஜினேந்திரா. இங்கே சமண துறவிகள் வந்து அவங்க நிறைய ஆகமங்கள் எல்லாம் வந்து இந்த காலத்துலேயும் இப்போவும் நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ணுறாங்க. அது வந்து அவ்வளோ சுலபம் கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு முறை தான் ஆகாரம் எடுத்துப்பாங்க. அந்த ஒரு நாளைக்கு ஒரு முறை ஆகாரம் எடுத்துக்கிறதுக்கே நிறைய விதிகள் இருக்குது. அது வந்து நார்மலாக ஒருத்தவங்க சாப்பிட்றத விட ஒரு 100 மடங்கு வந்து நிறைய அதுக்கு வந்து கட்டுப்பாடுகள்லாம், விதிகள், கட்டுப்பாடுகள் அதையெல்லாம் இருக்குது. அதில் 3 இது இருக்காங்க. ஓகே, துறவிகள் வந்து நிர்கந்தருங்கிறவங்க எந்த ஆடைகளும் உபயோகிக்க மாட்டாங்க, முற்றும் துறந்தவர்கள். அவர்களுக்கு எந்த பந்த பாசமும் கிடையாது, பிறந்த மேனியாக இருப்பாங்க. அவங்க உடம்புல எந்த இதுவும் இருக்காது. கையில் வந்து பிச்சு வச்சுருப்பாங்க, அது மட்டும்தான். அது கூட வந்து எந்த உயிர் ஜீவனுக்கும் வந்து எந்த தொந்தரவும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மட்டும், க்ளீன் பண்ணுறதுக்காக, ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக மட்டும்தான் வச்சுருப்பாங்க. வேறு எந்த இதுவும் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கறதுக்கு நாம் கொடுக்கக்கூடியவங்களுக்கும் நிறைய விதிகள் இருக்குது. அது என்னென்ன விதிகள், எப்படி பண்ணணும் என்னங்கிறதும். ஒரு நாளைக்கு ஒரு முறை தான் ஆகாரம் எடுத்துப்பாங்க. அந்த ஆகாரம் எடுத்துக்கும் போது சில விதிமுறைகள் வந்து மீறி ஏதாவது ஜீவன் வந்ததுன்னா அன்னைக்கு சாப்பிட மாட்டாங்க. மடி அப்படின்னா வந்து ஒருத்தவங்க வந்து அன்னைக்கு காலையிலேருந்து எந்த ஆகாரமும் எடுத்துக்கக்கூடாது, உணவு எதுவும் எடுத்துக்காம அன்னைக்கு வந்து காலையில் எழுந்து சூரிய உதயத்துக்கு அப்புறம் எழுந்து நம்ம உடுத்தி கொள்ளக்கூடிய அந்த ஆடைகளை நனைச்சி வெயிலில் காய வைக்கணும். காய வச்சுட்டு குளிச்சுட்டு வந்து அந்த துணியை வந்து அந்த ஆடைகளோ போட்டுக்கிட்டு வந்து தான் சமையலே பண்ணணும். அவங்களுக்குன்னு தனியாக ஒரு சமையலெல்லாம் வந்து இருக்குது. காய்கறிகள் அவங்களுக்கு வந்து எப்படி காய்கறிகளை வந்து நறுக்கணும், என்ன மாதிரி சமைக்கணும் அப்படின்லாம் விதிகள் இருக்கு. எல்லா விதிமுறைகளும் ரொம்ப ஸ்ட்ரிக்டான விதிமுறைகள் இருக்குது. அந்த மாதிரி சமைச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவரை அழைக்கணும். பழங்கள், அதுக்கப்புறமா வந்து ஜூஸ் எல்லாம் குடிப்பாங்க, தண்ணி குடிப்பாங்க. எதுவாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு முறை அப்படிங்கிறதால ரொம்ப லிமிட்டடாக அவங்களுக்கு இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது அந்த மடித்துணி போட்டுட்டு வரும்போது அந்த நாங்கள் வந்து இந்த முடியெல்லாம் வந்து இப்படி கவர் பண்ணிக்கிட்டு இப்படி வச்சுட்டு, ஆண்கள் எல்லாம் வந்து மடித்துணியை வந்து கீழே அங்கவஸ்திரம் போட்டுக்குவாங்க. அங்கவஸ்திரம் போட்டுட்டு இதை ஃபுல்லாக கவர் பண்ணிக்கணும். முடி தெரியக்கூடாது, நம்ம அவருக்கு முன்னாடி பேசக்கூடாது, கை சுத்தமாக இருக்கணும். அதுக்கப்புறமா வந்து அவருக்கு என்ன நம்ம வந்து அன்றைக்கி ஆகாரமாக கொடுக்க போகிறோமோ அந்த இடம் சுத்தமாக இருக்கும், எந்த ஜீவனும் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் யாரும் சத்தம் போடக்கூடாது. எந்த ஜீவனும், நாயோ ஒரு காகம் கத்துறதோ இல்லை வந்து பூனை கிராஸ் பண்ணுறதோ அந்த மாதிரி இருக்கிறதோ, குழந்தைங்களை அழுவுறது, எந்த ஒரு சோகமான விஷயங்களும் அந்த இடத்துல இருக்கக்கூடாது. ஒன்ஸ் அது கேட்டுருச்சு அப்படின்னா அவங்க அன்னைக்கு சாப்பிட மாட்டாங்க. அதை வந்து முட்டுன்னு சொல்லிடுவாங்க. முட்டு அப்படின்னுன்ற பட்சத்தில் என்னென்னா அன்னைக்கு எடுத்துக்கக்கூடிய அந்த ஒரு நாள் ஒரு வேளை ஆகாரமும் அன்னைக்கு விட்டுருவாங்க. அந்த ஒரு நாள் ஒரு ஆகாரமும் விட்டுட்டாங்கன்னா அடுத்த நாள் எப்போ வந்து அந்த மாதிரி ஒரு டைம் இருக்குது அவங்களுக்கு. டெய்லி வந்து அந்த நண்பகல் 12 மணிக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி முடிக்கணும். காலையே சூரிய உதயத்துக்கு அப்புறம் 3 மணி நேரம் இல்லை 4 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அவங்க பூஜை பண்ணிட்டு ஆரம்பிப்பாங்க. அவங்க எடுத்துக்கக்கூடிய உணவு வந்து அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஆகும். ஏன்னா நாம் சமைச்சு நாம்ளே பார்த்து வடித்த நீர் இருக்குது இல்லைங்களா, வடித்த நீரில் தான் வந்து எல்லா பொருளும் கழுவிட்டு நல்லா வேக வச்சுட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சமைக்கணும். அந்த வடித்த உணவுகளில் செஞ்ச போது எந்த ஜீவனாவது இருந்தது அப்படின்னா அது முட்டு, அது சாப்பிட மாட்டாங்க. ஒரு நாளைக்கு ஒரு வேளைக்கு எத்தனை முறை ஆகாரம், எத்தனை வாய், எத்தனை முறை எத்தனை வாய் சாப்பிட்றோம் அப்படிங்கிறது எண்ணிக்கை இருக்கு. அந்த எண்ணிக்கை வந்து அவங்க அது வந்து ஒரே மாதிரி இருக்காது. ஒரு நாள் வந்து அப்படியே வித்தியாசப்படும், குறைச்சிக்குவாங்க. அது மாதிரி முதல்ல என்ன கொடுக்கணும், ரெண்டாவது என்ன கொடுக்கணும்னு எல்லாத்துக்குமே விதிமுறைகள் இருக்கு. அந்த விதிமுறைகளை வந்து ஃபாலோ பண்ணாதான் வந்து அவங்க ஏற்றுக்குவாங்க. அது மாதிரி யார் வேணாலும் போய் கொடுக்க முடியாது. ஸ்ராவகர்கள், அதாவது ஜைன சமணவர்களே இருந்தாலும் அவங்க மடியில் போயிட்டு அவங்க இது கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்லோகம் சொல்லி அவங்கள அழைச்சிட்டு வந்து மன மேலே நிற்க வச்சு அதுக்கப்புறம் அவங்க கையெல்லாம் கழுவி விடுவாங்க. ஜென்ஸு தான் வந்து யாரும் டச் பண்ணக்கூடாது, அவருக்கு தொடக்கூடாது. அவர்களை முனி மகராஜை வந்து தொடறதுக்குன்னு வந்து அவங்களோட ஆளுங்க இருப்பாங்க. வெண்துணியில் வந்து அதை வந்து நினைக்காம
வெந்நீரில் வந்து நல்லா வந்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சுப்பாங்க. அவருக்கு வேர்வை பட்டதுன்னா அது சாப்பிட மாட்டார். அவரோட சொந்த வேர்வை பட்டாலும் அவர் சாப்பிட மாட்டார். ஒவ்வொரு நாளும் ரொம்ப புனிதமான வாழ்க்கை தான். ஆமாம், அவங்களோட வாழ்க்கை அப்படின்னும் போது நினைச்சு பார்க்க முடியாத ஒரு கடினமான, பகவானை மட்டுமே அவங்களோட சிந்தனையிலும் செயலிலும் பகவான் மட்டுமே இருக்கிறதால அவங்களோட எல்லா இதுலையும் எல்லா செயலும் அவங்களுக்கு நம்ம பணி செய்யறதுக்கு நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கணும். அவங்களோட எல்லா செயலிலும் பகவானை தான் நாங்கள் பார்க்குறோம். அது யாருமே வந்து கஷ்டமாவோ இதுவோ நினைக்கிறதே கிடையாது. அவருக்கு நம்ம ஆகாரம் ஒரு நாளைக்கு கொடுக்கணுங்கிறது பூர்வ ஜென்ம புண்ணியமாக தான் நாங்கள் எல்லாரும் நினைக்கிறோம். அது கஷ்டமாவோ விதியை ஃபாலோ பண்ணக்கூடாது முடியாதுன்றதோ எதுவுமே கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு வேளை ஆகாரம் கொடுக்கறதுன்றதே நாங்கள் வந்து எத்தனையோ ஜென்மத்தில் செய்த புண்ணியம் தான் அவருக்கு அன்னைக்கு ஆகாரம் கொடுக்கறது. வந்து ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிடுவோம். நாங்கள் வந்து என்னைக்கு ஆகாரம் கொடுக்கணுமோ அன்னைக்கு 2 வேளை. பொதுவாகவே ஜெயின மதத்தில் பிறந்தவங்க எல்லாமே வந்து 6 சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி ஆகாரத்தை முடிச்சிடணுன்றது ஒரு ஆகமம் இருக்குது. ஒரு சிலர் முடியாத பட்சத்தில் வயதானவர்களோ இல்லை பணி நிமித்தமாக வெளில போகிறவங்க அப்படின்னா 7 மணி வரைக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறவங்க. அப்படியே முடியாத பட்சத்தில் இரவு பால் பழம் மட்டும் எடுத்துக்கணும். வேறு எந்த வந்து ரொம்ப வந்து ஆயிலி ஃபுட்டாவோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது. முடிந்த அளவுக்கு நாங்கள் அனைவரும் அதை ஃபாலோ பண்ணுறோம். அதே மாதிரி இந்த முனி மகராஜுக்கு நம்ம செய்யும்போது டேங்க்கில் இருக்கிற தண்ணியோ இல்லை வந்து போரில் இருக்கிறது ஆர்ஓ வாட்டர் அந்த மாதிரி இல்லாமல் அன்னன்னைக்கு, ஏன்னா எல்லாத்துலேயும் ஜீவ உற்பத்தி இருக்கும். அந்த ஜீவ உற்பத்திங்கிறது வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும். முடிந்த அளவுக்கு நாம் வந்து ஜீவ உற்பத்தியை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்போது கிணத்துல இருக்கும்போது ஜீவன் ரொம்ப உற்பத்தி ஆகாது. அதை எடுத்து வெண் துணியில் வந்து வடித்து அதை சூடு பண்ணி அதுக்கப்புறமா வந்து அதில் தான் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு சமையல் எல்லாம் பண்ணி அவங்களுக்கு படைக்கணும். இதுதான் வந்து ஜைன மதத்துடைய பாரம்பரியம். ஆமாம், அவங்கள வந்து முனி மகராஜ்னு சொல்லுவோம். இதில் நிறைய படிகள் இருக்குது. எடுத்ததும் வந்து ஒரு நாள்லையோ 2 நாள்லையோ வந்து அவங்க முனி மகராஜா ஆக முடியாது. அவங்களுக்கு வந்து குறைந்தபட்சம் 7 வருடங்கள் அவங்க படிக்கணும். இந்த ஆகமங்கள்லாம் படித்து அதுக்குன்னு ஒரு சங்கம் இருக்குது. அதில் நம்ம எப்படி ஒரு டிகிரி வாங்குகிறோமோ, ஒரு பிஏ பிஎஸ்சி பிஇ அந்த மாதிரி டிகிரி வாங்குகிறோமோ அந்த மாதிரி ஆகமங்கள் எல்லா இதையும் படித்து முடிச்சுட்டு அவங்க எங்கே போகிறதா இருந்தாலும் நடந்து தான் போவாங்க. எந்த வாகனங்களும் உபயோகிக்க மாட்டாங்க. யாருக்காவது ரொம்ப முடியாத பட்சத்தில் உட்கார வச்சு தள்ளிட்டு தான் போவானுங்களே தவிர டீசல் என்ஜினோ எந்த இதுவோ இருக்கிற அந்த வாகனங்களை உபயோகிக்க மாட்டாங்க. இப்போ இந்த ஊர்லேருந்து அடுத்த ஊருக்கு போகிறாங்க அப்படின்னா இரவு 5 மணிக்கு மேலே பிரயாணம் பண்ண மாட்டாங்க. காலையில் சூரிய உதயத்துக்கு 30 நிமிடங்களுக்கு முன்னாடி தயாராவாங்க. சூரிய உதயம் ஆகும்போது தான் அவங்க நடைப்பயணத்தை ஆரம்பிப்பாங்க. எங்கே போகிறதா இருந்தாலும் நடைப்பயணம் மட்டும்தான் அவங்களுக்கு. அது வந்து அவங்க எங்கே ரீச் ஆகுறாங்களோ அந்த இடத்துல ரீச் ஆனதுக்கப்புறமா நாங்கள் இந்த மாதிரி சமண மதத்தை சேர்ந்த ஸ்ராவகிகள் ஆண்களும் பெண்களும் போய் கும்பம் வச்சு எங்கள் ஊருக்கு வாங்க நாங்கள் அழைச்சிட்டு வந்து அவங்க எத்தனை நாள் தங்குறாங்களோ அங்கே இருப்போம். இப்போ இருக்கிற இந்த 2 மாதத்தை வந்து நாங்கள் வந்து இது மழைக்காலம் சொல்லிட்டு, இந்த மழைக்காலத்தை ரொம்ப ஒரு நாளைக்கு 70 கிலோமீட்டர் வரைக்கும் நடந்து போகக்கூடிய சக்தி அவங்களுக்கு இருக்குது. ஆனால் இந்த மாதத்தில் ஸ்ராவக மாதம் சொல்கிறோம். இந்த மாதத்தில் பூச்சிகள் நிறைய உற்பத்தி ஆகும். அந்த மாதிரி பூச்சிகள் உற்பத்தி ஆகிட்டு மழை பெஞ்சு காஞ்சு அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய பூச்சிகள் இருக்கிறதால அவங்க பிரயாணம் பண்ணுறத ரொம்ப குறைச்சிக்குவாங்க. இந்த மாதிரி அவங்களுக்குன்னு நியமனம் அங்கே மகராஜ் மடத்துலேருந்து வரும். அவங்களுக்கு அந்த மாதிரி 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் தான் அதுக்குள்ளே சுருக்கிக்குவாங்க. முக்கியமான விஷயங்களாக தான் இருந்தால் பண்ணுவாங்க. இங்கே பொன்னூர் மலை மடம் இருக்குது. அந்த மடத்தில் அந்த மாதிரி முக்கியமான மடத்தில் போயிட்டு அவங்க இருந்து அங்கே தான் பூஜை பண்ணுவாங்க. மற்ற சமயத்துலலாம் வந்து ஒரு நாளைக்கு 60-70 கிலோமீட்டர் வரைக்கும் நடந்து போகக்கூடிய அவங்களுக்கு சக்தி. அந்த ஊரினுடைய மருமக பிள்ளைகளான ஏசிபி ராஜேந்திரன் மற்றும் பரத்குமார் இருவரிடமும் பணியை ஒப்படைத்தார்கள். அந்த பணியை சீரோடும் சிறப்போடும் அந்த கிராம சிராவக சிராவகியருடைய ஒத்துழைப்போடும் தமிழகத்தில் உள்ள அனைத்து சிராவக சிராவகியருடைய ஒத்துழைப்போடும் அந்த மாப்பிள்ளைகள் அருமையாக செய்திருக்கின்றார்கள். அந்த மாப்பிள்ளைகளுக்கும் ஊரில் உள்ள அனைத்து சமஸ்த சிராவக சிராவகியர்களுக்கும் நம்ம நன்றிகள் பல. இன்னும் சொல்லப்போனால் ஒரு மிளகளவிற்கு ஆலயம் அமைத்து கடுகளவிற்கு பிம்பம் வைத்தால் 7 ஜென்மத்திற்குள்ளாக அவர்களுக்கு சித்தவல் நிலை உண்டு என்று என்கின்றது சாஸ்திரம். ஆனால் ராஜேந்திரன் அவர்கள்
தமிழகத்திற்கு வருகின்ற அத்தனை முனிமகராஜிகளையும் மிகவும் அவருடைய டீம் அத்தனை முனிமகராஜர்களையும் அன்போடு அழைத்து அன்போடு வரவழைத்து பாதுகாப்பு அளிக்கின்ற பணியை செய்து கொண்டிருக்கின்ற ஏசிபி ராஜேந்திரன் அவர்கள் வாழ்க. பரதகுமாரன் அவர்கள் இன்னும் பல ஆண்டுகள் வாழ்ந்து இன்னும் பல ஆலயங்களை புதுப்பிக்க வேணுமாய் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பொன்னுலக அண்ணலவன் பூவுலகம் மகிழ பொற்றாயர் உதரமனை போந்த நாள் போலும் விண்ணுலகின் இந்திரர்கள் விழைய வரும் அகவை விந்தை நீராட்ட கிரி வைத்த நாள் போலும் மண்ணுலக வாழ்க்கையதன் மாயையினை ஓர்ந்தே மண்ணு தவமகள் சேர்ந்த மன்றல் நாள் போலும் நன்னு நல் ஞானமோடு நிர்வாண நாள் போல் நல்லிசைகள் பூசையோடு நற்காலை மலர்க. முத்தி எனும் செல்வமோடு முசியாமல் நின்றே முப்பத்தின் 5 வகை முடிய மரற்பணிய கொத்தொளிரும் ஒளிமுடிகள் குவிகின்ற பாதம் கொடுவினைகள் தமை நீக்கி கொண்டாளும் போதம் முத்துவடமணியாரம் முன் தூங்கும் நாபி முடியரசம் மகவாகி முதலான நாதா சத்திதவாஜித ஜினசம்பவ எம் அருகா சந்ததமும் வைகரைனும் ஜபமுடனே மலர்க. மூவுலகின் நாதனென மொழிகின்றதே போல் முத்துமணி முக்குடைகள் முந்துர நிழற்ற தாவிவரு அலையென்ன தம்மிருமருங்கும் தழையவரு சாமரம் தலை தலை இரட்ட ஆவலுடன் தொழுகின்ற அமரர்க்கும் அதிபா அபிநந்த எமை நந்தும் ஆசையரு சுமதி காவி நிறமணிமேனி பத்ம பிரபேசா கழரும் நாமமுடன் காலையொளி மலர்க. சுருதி விரி பொருளென்ன சுருள் விரியும் வாழை சுகவண்ண மேனியொளி சுபாதீசநாதா இருள் பிரியும் வைகரையின் இழிகின்ற பனியும் இருவிசும் பொங்குமளி இலகுவின் மீனும் உருவெள்ளிப் பனிமலையும் ஒன்வெள்ளி முத்தும் ஒக்கின்றமை சந்திர ஒளி பேர் படைத்தோய் பொருவரிய படிகமணி பொரு புஷ்பதந்த பொங்கும் நாமமொடு புலர்ந்தெழுக நாளே புலர்ந்தெழுக நாளே. பொன்னொளியும் மின்னொளியும் பொலிகின்ற மேனி புவி போற்றும் சீதளா புண்ணிய முதல்வா மன்னியலும் இன்னுயிரை மாசுரவருத்தும் மாய்ப்பரிய அட்டவிதமா கருமம் செற்றோய் சென்னியுர தேவர்பணி ஸ்ரேயாம்சநாதா செந்தாமரை சேப்ப சென்றிட்ட பாதா பன்னரிய பந்தூக மலரனய வாசு பரிபூஜ்ய நுண் துதிகள் பாடிட நாள் மலர்க. மோக
மோகமெனும் பகை நீக்கி முக்தியினை பெற்றே மூவுலகும் ஒளி வீசும் முன்னவனே விமலா சோகமுருபவ அடவி சுட்டுவிடவல்ல சோர்வில்லா உபதேச சுகமொழி அனந்தா வேகமுரு கருமங்கள் வேரினொடு சாய விறகு நெறி தெளிவித்த விரியு புகழருமா போகமதை விட்டு புகழ் பூத்த பதி சென்ற புங்கவானும் நாமமொடு புலர்ந்திட இந்நாளே இந்நாளே காமரு அறமகளிர் கண்டு மனமாழ்கும் கற்பகப் பூமேனி என கருது புகழ் சாந்தி கோமரு மன்னுயிரின் குற்றமது போக்கி குணம் பொழியும் கருணை முகில் கோதில் சீர்குந்து தேமருவு தாமரையின் சென்ற அரா நாதா தேவர் முடிமொய்க்கின்ற திருமருவு பாதா நாமருவு நாமங்கள் நாள் முழுதும் பாட நாயகரே இவ்விடியல் நன்மையுற அமைக நன்மையுற அமைக மோகமெனும் மல்லனுடன் மோதி செருவென்றே முக்தி நெறி இதுவென்ன மொழிகின்ற மல்லி போகமெனும் கடல் மூழ்கி பொய் வாழ்வு நச்சும் புவியோரை கரையேற புகழ்கின்ற முனியே யோகமெனும் நிலை தாங்கி உபசாந்தியுற்றே உறவோரின் உறவான உயர் ஞான நமியே பேகமுருவினை கெட்டு விதிகெட்டு மறிய விரிநாமம் பலவோத விடிகவே நற்பொழுதே விடிகவே நற்பொழுதே புவிதொட்டு வளர்கின்ற புன்குவின் மலர் போல் பொன்னீலமணி வண்ணம் பொலிகின்ற நேமி பவமுற்ற நேர்வுற்ற பகை தந்த அல்லல் பரியாழிதனை நீத்த ஸ்ரீ பார்ஸ்வநாதா சிவமுற்ற பொருள் தேர சியாத்பாதமென்னும் சீராடியன நின்ற ஸ்ரீவர்த்தமானா நவமுற்ற விடியல்கள் நாள்தோறும் உங்கள் நலமுறும் நல் ஞானமுடம் நலிவின்றி அமைக நலிவின்றி அமைக பனி என்ன நிலவென்ன பாலன்ன வெண்மை பார்ப்பவர் தம் விழியீர்க்கும் பான்மையுறு பசுமை மணி என்ன கடலன்ன மலை என்ன நீலம் மஞ்சளொடு செவ்வண்ணமாக்கவின் பெற்றே துணிவுற்ற துறவுற்ற தூயோர் வணங்க துணை என்பதோடைந்து தேயம் விளங்கும் அணி பெற்ற ஜினவரர் அழகு பெருநாமம் அவையோத வைகரை அமைதியுற விடிக அமைதியுற விடிக நாள்தோறும் மங்கள நற்காலை அமைக நாள்தோறும் கோள்கள் நல்வலம் ஆகுக
நாள்தோறும் அருநான்கு நல்லவர் நாமம் நாளெல்லாம் ஒலிக்க நன்மைகள் பெருகுக. நாள்தோறும் தேவர் நற்பணி செய்யவும், நாள்தோறும் முனிவர் நற்றவம் புரியவும், நாள்தோறும் சித்தர் நாமமே மலியவும், நாள்தோறும் வருக நல்லவைகரையே. மண்ணுயிர் தமக்கு மங்களம் பெருகவும், மன்னிய நல்லுரை மகிழ்வுற பொழிந்தவா. விண்ணவர் போற்றும் ரிஷப தீர்த்தங்கரா, நன்னும் நற்காலை நும் நாமமொடு புலர்க, நும் நாமமொடு புலர்க. ஞானமெனும் நயனம் உடையார், ஊனமிலான் உறவோன் உறவார். ஞானமிலா குருடற்குலகில் வானுலவும் வலவன் உளனோ. சுக்கிலத்தியானச் சுடர் பொந்தீயால் ஒக்க கரும காட்டினை அழித்தோன். செக்கச்சி வந்த தாமரை விழியோன், மிக்க மகாவீரன் பேரொடும் விடிக. மகாவீரன் பேரொடும் விடிக. போதக் கதிரோன் புகன்ற திருமொழிகள், கோதில் விழுச்செல்வம் கூட்டிடுமே தீதிலவா. நற்காட்சி மங்களமும் நன்னலமும் நாடிவரு நற்காலை நண்ணும் நயந்து. நற்காட்சி மங்களமும் நன்னலமும் நாடிவரு நற்காலை நண்ணும் நயந்து. நற்காலை நண்ணும் நயந்து.